கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த 7ஆம் மாதத்தின் முதலாம் நாளில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் 6 மாதங்களை நமக்கு கொடுத்திருந்தார். 7ஆம் மாதத்தில் நாம் கால்களை வைக்கும்படி பூர்ண கிருபை இரக்கத்தை நமக்கு தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள், நம்முடைய தர்மங்கள் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபையினால் 7ஆவது மாதத்தின் முதலாம் நாளிலே கால்களை வைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். 6 மாதங்களை முடித்து 7ஆவது மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக 7 என்ற எண்ணிக்கை வேதத்தில் விசேஷமான எண்ணிக்கையாய் காணப்படுகிறது. 7 முதல் வேதத்தில் நமக்கு ஞாபகம் வருவது 6 நாட்களிலே தேவன் உலகத்தை முழுமையாக உருவாக்கி மனுஷனையும் மிருகங்களையும் கடைசியாக மனிதனையும் தேவன் இந்த பூமியிலே உருவாக்கி, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லாம் சிருஷ்டியும் சிருஷ்டித்து முடித்து 7ஆவது நாளிலே கர்த்தர் தேவன் ஓய்ந்திருந்தார். இந்த உலகத்தின் எல்லா சிருஷ்டிகளை சிருஷ்டிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் 6 நாட்கள். 6 என்று சொல்லும்போது 6 பூர்ணமானது அல்ல. 6 என்று சொல்லும்போது குறை உள்ளது. கர்த்தர் இந்த பூமியும் வானத்தையும் 6 நாட்களுக்குள்ளே அவர் சிருஷ்டித்த காரணம் என்னவென்று சொன்னார், முழுமை என்பதை இந்த சிருஷ்டிப்பு அடையாதபடிக்கு அந்த 6 நாளிலே என்று சொல்லும்போது 6 என்பது குறை உள்ளது, நிரந்தரமானது அல்ல, கடந்து போவது. ஆனபடியால் தான் 6 நாளிலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியானது, பூமி நாட்களானது, பூமியின் சிருஷ்டிப்பானது, வானம் பூமியும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சூரியனும் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 6 நாட்களிலும் தேவன் உருவாக்குகின்ற ஒவ்வொரு சிருஷ்டியையும் பார்த்து தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆனால் 7ஆவது நாளை குறித்து நாளிலே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் முடித்து 7ஆவது நாளிலே ஒரு வேலையும் ஆண்டவர் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேலையும் ஒன்றையும் ஆண்டவர் செய்யாதபடிக்கு 7ஆவது நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். He took rest. Sabbath என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஓய்வு என்று அர்த்தம். ஆனால் அந்த நாளிலே தேவன் ஓய்வெடுத்தபடியால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த நாளிலே ஓய்வெடுத்தபடியால் 7ஆவது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த 7ஆவது நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. 6 நாட்களிலும் என்ன உண்டு? அவர் 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்தபடியா நமக்கும் 6 நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாட்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 6 நாட்களில் நமக்கு விருப்பமான எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும்படி. ஆனால் 7ஆவது நாளிலே கர்த்தர் ஓய்வு எடுத்தார். He took rest. அந்த நாளிலே சப்பத் நாள் என்று அழைக்கப்படுகிற அந்த நாளே கர்த்தர், வேதம் சொல்லுகிறது 2 காரியங்கள் அந்த நாளிலே காணப்படுகிறது. ஒன்று, அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். 7 என்பது பூரணத்தை குறிப்பிடுகிறது. 6 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 7ஆவது மாதத்தில் தேவனை ஆராதிக்கின்ற மாதமாக,
தேவனோடு அதிகமாய் சஞ்சரிக்கின்ற மாதமாக, சற்று ஓய்வெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற 7 என்ற எண்ணிக்கையின் மாதமாக இது காணப்படும்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் தேவனோடு உறவாடும்படி, சஞ்சரிக்கும்படி நம்மை பூர்ணமாக இந்த முதல் நாளிலே ஒப்பு கொடுப்போமாக. மற்றுமல்லாமல் லேவியர் எழுதின புத்தகத்துக்கு நாம் வேத வாக்குகளை திருப்பிக் கொள்வோம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 23, 26. லேவியர் அந்த நாளிலே சுத்திகரிப்பின் நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் என்று சொன்னால் பாவ நிவாரணம். அதாவது பாவத்துக்கேற்ற பலியை கொடுக்கின்ற நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது வேதம், the Lord said to Moses, the 10th day of this month is the day of atonement. Hold a sacred assembly and deny yourself and present an offering made to the Lord by fire. 7ஆம் மாதத்தில் சுத்திகரிப்பின் மாதம். பலிகளை செலுத்தி, பாவ நிவாரண பலிகளை செலுத்தி, பாவ நிவாரண பலி, பாவ பரிகார பலியை இந்த 7ஆம் மாதத்தில் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறது. இந்த 7ஆம் மாதத்தின் 10ஆம் நாள் என்று சொல்கிறது. இந்த 7 என்பது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. 7 என்பது ஓய்ந்திருக்கும்படி நம்மை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றொரு காரியம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வேறு பாகங்களை நாம் திருப்பிக் கொள்ளும் போது, அங்கே நாகமான் என்ற குஷ்டரோகி எலிசாவின் அண்டை வருகிறார். எலிசாவின் அண்டை வரும்போது, மன்னிக்க வேண்டுமா, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்ற சிரியா தளபதி, அவன் யார் அண்டை வருகிறான்? எலிஷா அண்டை வருகிறார். எலிசாவின் அண்டை வந்து வாசலில் நின்று கொள்கிறான். நின்று கொண்டு குஷ்டரோகம் நீங்கும்படி எலிசாவின் அண்டை வந்து நிற்கிறான். அவன் பெரிய தளபதியாக இருந்தார். வேதம் சொல்கிறது 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. சீரியா படையின் தளபதியாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எலிசா கடந்து வந்தவருடைய முகத்தை கூட பார்க்கவில்லை. எலிசா சொன்னார், யோர்தான் நதியிலே 7 முறை முழுகி எழுந்து வீட்டுக்கு கடந்து போக சொல்லு என்று சொன்னார். அதுக்கு கோபம் அடைகிறான் நாகமான். நின்று ஆஸ்வதித்து எண்ணெய் பூசி குஷ்டரோகம் நீங்கட்டும் என்று எலிசா சொல்லுவான் என்று நினைத்தார். ஆனால் எலிசா அதிகாரிகளை பார்க்கிறவன் அல்ல. பொன்னையும் வெள்ளியும் உலகத்தின் காரியங்களை இஷ்டப்படுகிறவன் அல்ல. அவன் நாகமானுடைய முகத்தை கூட பார்க்கல. தன்னுடைய வேலைக்காரன் அண்டை அவன் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். ஆனபடியே தன் முகம் கூட காண்பிக்கவில்லை. எனக்கு எவ்வளவு பெரிய நான் அதிகாரி என்று சொல்லி கோபமடைந்து அப்னா, பர்பா என்ற நதிகள் தமஸ்குவில் காணப்படுகிறது. இதை விட மேன்மையான நதிகள், அந்த நதியில் முழுங்க எனக்கு தெரியாத என்று சொல்கிறார். இந்த வேலைக்காரன் சொல்கிற, ஆண்டவனே, தகப்பனே, எலிசா ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தார், நீ செய்திருப்பாய். சுலபமான காரியங்களை சொல்லியிருக்கிறான், ஏன் அதை ஒரு விசை நீ அதை கடைபிடிக்க கூடாது?
என்று சொல்லி அன்போடு தன்னுடைய எஜமான நண்டை, அதிகார நண்டை பேசுகிறார். அப்பொழுது உக்ர கோபம் கொண்ட அதாவது நாகமான் என்னுடைய வேலைக்காரன் சொல்லுகிறானே, நீ வாய் மூடியா, உனக்கு என்ன தெரியும், நீ திறந்து எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை, நான் பெரியவன், எனக்கு ஞானம் இருக்கிறது, உனக்கு என்ன ஞானம் இருக்கிறது சொல்ல. வேலைக்காரன் சொல்லுகிறானே என்று சொல்லி, ஏன் இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி யோர்தான் ஆற்று நண்டை கடந்து போனான். வேதம் சொல்லுகிறது, எலிசா அவனை 7 முறை அந்த தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்திருக்கும்படி அவன் கட்டளையிட்டான். 1வது முறை மூழ்கி எழுந்திருக்கிறான். 2வது முறை யோர்தானில் மூழ்கி எழுந்திருக்கிறான், எழுந்து பார்க்கிறான். 4 முறை, 5 முறை. நாகமான் நினைத்தான், எலிசா சொன்ன வார்த்தைகள் எப்படி நிறைவேறும் என்று நினைத்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். 1வது முறையிலே குஷ்ரோகம் கொஞ்சம் குறைந்திருக்கும். 2வது முறையிலே இன்னும் குஷ்ரோகம் குறைந்திருக்கும். 4வது 5வது முறையிலே 6வது முறையிலே குஷ்ரோகம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். 7வது முறையிலே அவன் முழுகி எழுந்திருக்கும் போது குஷ்ரோகம் சுஸ்தமாக நினைத்து பார்த்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனால் முதல் முறை, 2வது முறை, 3வது முறை, 4வது முறை அவன் அந்த தண்ணீரில் முழுகி எழுந்திருக்கிறான். குஷ்ரோகம் அப்படியே இருக்கிறது. 5வது முறை அவன் தண்ணீரில் முழுகி எழுந்திருக்கிறான், அந்த குஷ்ரோகம் அப்படியே இருக்கிறது. 6வது முறை அவன் தண்ணீரில் முழுகி எழுந்திருக்கிறான், அந்த குஷ்ரோகம் அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, 7வது முறை நாகமான் யோர்தானுக்குள் முழுகி எழுந்த உடனே அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாறினது. ஹல்லேலூயா. 6 முறை அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. 6வது முறை கூட குஷ்ரோகம் அப்படியே இருந்தது அவனுக்கு. ஆனால் 7வது முறை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, எலிசாவுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து, கர்த்தர் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார் என்பதை தெரிந்து. இதுக்கு முன்னே என்ன நடந்தது தெரியுமா? சீரியா ராஜா ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். யார் இடத்துல? நாகமனுடைய கரத்தில் கொடுத்து இஸ்ரவேல் ராஜாவின் அண்டை அனுப்புகிறார். நாகமனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொன்ன கடிதம். அதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறார். நான் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? இந்த குஷ்டரோகத்தை நான் எப்படி நீக்க முடியும்? நான் கடவுள் அல்ல, நான் ஆண்ட தேவன் அல்ல என்று சொல்லும் போது அந்த சப்தம் எலிசாவின் செவிகளை விழுகிறது. எலிசா சொல்கிறான், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை தெரிந்து கொள்ளும்படி, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று தெரிந்து கொள்ளும்படி அவனை என்னிடம் அனுப்பு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. 7வது முறை அவன் மூழ்கி எழுந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிற குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் அழகான சுத்தமான சரீரமாக மாறி போனது. தேவனுடைய பிள்ளைகளே, 7 என்று சொல்லும்போது 7வது முறையிலே கர்த்தர் நாகமானை முற்றிலும் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவன் எலிசாவின் அண்டை என்ன கேட்கிறான் தெரியுமா? 2 கழுதைகள் சுமந்து கொண்டு போகிற மண்ணை நான் சுமந்து கொண்டு போகும்படி. உலகத்தில் எந்த தேசத்திலும் தேவன் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தெய்வம் மாத்திரமே தெய்வம். இந்த தெய்வத்தை மாத்திரமே நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொன்ன ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 6 மாதத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வெறுமைகள் காணப்படலாம், வியாதிகள் காணப்படலாம், குஷ்டரோகம் காணப்படலாம், சோர்வுகள் காணப்படலாம், வைராகியம் இல்லாத பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், முறுமுறுப்புகிற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். நாகமானை போல்
7க்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். முழுமையாய் வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து மனம் திரும்புதலோடு புதிய மனுஷனாய் நாகமான் சீரியா தேசத்துக்கு கடந்து போகிறான். ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகிறான். இஸ்ரவேலின் தெய்வத்தை மாத்திரமே நான் ஆராதிக்க போகிறேன், அவரை தவிர நான் வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை என்று சொல்லி போனான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 7ஆம் மாதத்தில் என்ன தீர்மானத்தை நீங்கள் எடுக்க போகிறீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னான். கர்த்தரை செவிப்போம். நீங்கள் யாரை செவிப்பீர்கள் என்பதை இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். எதுவரைக்கும் கொன்றி நடப்பீர்கள்? யெகோவா கர்த்தராயிருந்தால் அவரை சேவிங்கள். பாகாலும் அவர்கள் தேவர்களாக அவர்களை சேவிங்கள். எதுவரைக்கும் கொன்றி நடப்பீர்கள் என்று எலியா சொன்னது போல நாம் ஒருமனப்பட்டு புதிய தீர்மானத்துடனே இந்த 7ஆம் மாதத்துக்குள் கடந்து போகும். 7 என்று சொல்லும் போது அந்த 7லே ஆசீர்வாதம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியின் நாளுக்காய் ஸ்தோத்திரம். 6 மாதங்களை கிறிஸ்தரோகியாயிருந்த நாகமானை போ தன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எல்லாம் ஐஸ்வர்யம் இருந்தது நாகமானுக்கு. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். போன இடத்துல அவன் தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். ஆண்டவரே, இன்றைக்கு குஷ்டரோகிகளாய் பலவீனத்தோட, வியாதியோடு, சாபத்தோட, பாவத்தின் குஷ்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்தில் ஆண்டவரே, 7ஆம் மாதத்தை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திருக்கிறீர். 7வது நாளை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திருக்கிறபடியா தேவனே, இந்த 7ஆம் மாதத்துக்கு கடந்து போகிற எங்களை, என்னையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி நாகமானுடைய வாழ்க்கையில எந்த தீர்மானத்தோடு, மறு பிறப்போடு, சிறு பிள்ளையின் குழந்தையை போல சரீரம் மாற்றப்பட்டது. அந்த பரிசுத்தத்தோடு, அந்த தூய்மையோடு, மறு பிறப்போடு இந்த புதிய மாதத்துக்குள்ளே, 7ஆவது மாதத்துக்குள்ளே கால்களை வைக்கும்படி எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை செய்யும். ஒவ்வொரு மக்களை தொட்டு ஆசீர்வதியும். இழந்து போற எல்லா காரியங்களையும் தகப்பனை ஆஸ்வதித்திருக்கிற, பரிசுத்தப்படுத்திருக்கிற இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கூட்டித்தாங்க. எங்களோடு தங்கிடும், எங்களை சுமந்து செல்லும். மகிமையும் கனம், துதி, ஆராதனை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய நிறைவான ஆசீர்வாதம், வல்லமை, பிரசன்னம், பாதுகாப்பும் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தாய்மை, தந்தையர், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகளும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தர் தாமே யாவரையும் ஆஸ்வதித்து வழி நடத்துவராக. மீண்டும் இறைவில் சந்திப்போம். அன்பின் சகோதரன் பாஸ்டர் உதய்குமார். பிரைஸ் தி லார்ட். God bless you.